நீங்க 2025ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு PS4 கன்சோல் யூஸ்டு இல்ல ரிஃபர்பிஷ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ ஒரு 5 முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இது தெரியாம PS4 கன்சோல் வாங்கவே வாங்காதீங்க. நோட் பண்ணுங்கப்பா. அதுலயும் 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வீடியோ எண்டில் சொல்றேன். So point number 1, நீங்க வாங்க போற PS4 கன்சோல்ல பேக் சைடுல வாரண்டி சீல் இருக்கான்னு பாருங்க. முக்கியமா டாப் கழட்டி பாருங்க கன்சோலோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க வாங்குற இடத்துல வாரண்டி கொடுக்குறாங்களா? அப்படி வாரண்டி தராங்கன்னா அந்த வாரண்டியில எது கவர் ஆகும் எது கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் GST பில்ல வாங்க. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க ஒரு PS4 கன்சோல் வெறும் யூனிட் மட்டும் வாங்குறீங்கன்னா 20,000க்கு மேல இருக்குன்னா அதுக்கு 2 வருஷம் வாரண்டி கேட்டு வாங்குங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் டேமேஜ், லிக்விட் டேமேஜ், எலக்ட்ரானிக் போர்ட் டேமேஜ் கம்ப்ளீட் வாரண்டி 2 வருஷத்துக்கு தராங்களான்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டு வாங்குங்க. பாயிண்ட் நம்பர் 4, இப்ப நான் மேல சொன்ன 3 பாயிண்டையும் ப்ராப்பரான GST பில்ல ரிட்டர்ன்ல கேட்டு வாங்குங்க. 5th பாயிண்ட் தான் நான் சொன்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ இது இல்லனா இந்த கன்சோலை வாங்கவே வாங்காதீங்க. சோ 5th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்க போற கன்சோலுக்கு ப்ராப்பரான GST பில் இருக்கா, அதுல CGST and SGST மென்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. இன் கேஸ் வேற ஸ்டேட்ல இருந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு IGST மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி அந்த GST பில்ல இது எதுவுமே இல்லாம ஒரு டம்மி பில்லா இருந்துச்சுன்னா முடிச்சு விட்டாங்க போங்க. இது மாதிரி விஷயம் தெரியவே தெரியாதுங்க. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷனல் வீடியோக்கு நம்ம ஷேடோ கேம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.